மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். 21 ஆண்டுகள் கட்சி தொடங்கி இப்பதான் முதன்முறையாக நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தேமுதிக பெறுகிறது. அதிமுக சார்பில் 2 முறை ப்ராமிஸ் பண்ணப்பட்டது. ஆனால் அந்த வாக்குறுதி தேமுதிகவுக்கு நிறைவேற்றப்படலை. இது அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான தருணம்னு நினைக்கிறீங்க? மிகவும் முக்கியமான தருணம். சுதீஷ் அவர்களுக்கு நமது வாழ்த்துகள். நீங்கள் சொன்ன மாதிரியும் உங்களது செய்தியாளர் பிரபாகர் சொன்ன மாதிரியும் 2 முறை வாக்குறுதிகள் தரப்பட்டன, ஆனால் நிறைவேற்றப்படவில்லை. இந்த முறை திமுக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறது. அதில் அவர்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும். சட்டமன்றத்தில் எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப் போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. இன்றைய தேதிக்கு ராஜ்யசபா வேட்புமனு தாக்கல் இன்றைக்கு கடைசி நாள் என்பதால் கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளர்களும் இன்றைக்கு தாக்கல் செய்தே ஆக வேண்டும். நான் பார்க்க வேண்டியது இதில் என்னவென்றால், ராஜ்யசபாவின் பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே இருக்கிற அவர்களது எதிர்க்கட்சி அந்தஸ்தை ராஜ்யசபாவில் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். இன்னும் சுருக்கமாக சொல்லப்படால், காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள திமுக உதவி இருக்கிறது. திமுகவின் உதவியை காங்கிரஸ் மறக்கவே கூடாது. காரணம், மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த ஒரு சீட்டுக்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள், கைகூடவில்லை. சரத்பவார் தான் இப்போது அங்கு எம்பி ஆக போகிறார். ஆக தமிழ்நாட்டின் இந்த ஒரு எம்பி கொடுக்கப்படாவிட்டால் ராஜ்யசபாவில ஆப்போசிஷன் அந்தஸ்தை இழந்திருப்பார்கள் காங்கிரஸ் கட்சி. ஒரு பெரிய ஆபத்தாக அவர்களுக்கு இருந்திருக்கும். எல்லாவற்றையும் வைத்து கணக்கு பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி உற்சாகம், வெற்றி பிம்பம் இது திமுக பக்கம் போய்விட்டது. 200 தொகுதி அவர்கள் இலக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ராஜ்யசபாவில் அந்த கேண்டிடேட் செலக்ஷனும் அப்படித்தான் தெரிகிறது. மைனாரிட்டி ஓட் பேங்கை குறிவைத்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு பிராந்தியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே பாமகவுக்கு ஒத்துக்கொண்ட விஷயம். அன்புமணி அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி நீண்ட நாட்கள் அந்த பதவியில் இல்லாமல் இருந்தார். அவருக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓட்டு வங்கியில என்ன பாதிப்பு வரப்போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. காரணம், டாக்டர் ராமதாஸ் அவர்களின் போர்க்கொடி, அவர்கள் என்னென்ன மாதிரியான வேட்பாளர்கள் நிறுத்தப் போகிறார்கள், இதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல் களை எட்டி விட்டது ராஜ்யசபா தேர்தல் மூலமாக. போன முறை 19/3/2024 தேர்தலின் போது 19/3 இறுதி நாளாக இருந்தது. இந்த முறை அதுவும் 5/3 என்றாகிவிட்டது. இன்றைக்கு இறுதி நாள். தேர்தலும் தள்ளி போகிறது. ஏப்ரல் கடைசி அல்லது மே முதல் வாரம் தான். போன முறை ஏப்ரல் மாதம் 2வது வாரத்திற்குள் தேர்தல் முடிந்து விட்டது. மொத்தத்தில் தேர்தல் களை கட்டி இருக்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். அதே நேரத்தில் பாமகவுடைய மூவ், ஒரு ராஜ்யசபா சீட் பாமகவுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அதிமுக கூட்டணியில். இப்போ அன்புமணி ராமதாஸ் வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருக்காரு. வேட்பாளர் இன்னார் அப்படின்னு எல்லாம் அறிவிக்கல, நேரடியாக வேட்புமனு தாக்கலுக்குள்ள போயிருக்காங்க. இந்த மூவை நீங்க எப்படி அவதானிக்கிறீங்க? அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில் பாமகவின் ஒரு பிரிவுக்கு அவர் தலைவர், அப்படிதான் நான் பார்க்கிறேன். காரணம், அவர்கள் அங்கீகாரத்தை இழந்து விட்டார்கள். மாம்பழ சின்னம் ஒதுக்கப்படுவதில் இருக்கிற சட்ட சிக்கல் இன்னும் நீடிக்கத்தான் செய்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களின் வழக்கு, அந்த வழக்கிலே நாளைக்கு அவர்கள் நீதிமன்றத்திலே வாங்க போகிற ஆணை, இதையெல்லாம் வைத்துதான் அது டிசைட் ஆகும். எனவே அவர்கள் முன்கூட்டியே அறிவிப்பதற்கு விரும்பவில்லை. அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். முன்கூட்டியே அறிவித்திருந்தால் ஏதாவது தடை கேட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களின் குழு அல்லது அவர்களது பிரதிநிதிகள் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு வழி இருந்திருக்கும். எனவே அதை அவர்கள் அவாய்ட் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனால் அன்புமணி அவர்களை விட்டாலும் அந்த பிரிவுக்கு வேறு யாருக்கு தர முடியும்? வேறு யாருக்கும் தருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க். என்ன காரணம் என்றால், சேலம் மாவட்டத்திலே வெற்றி வாய்ப்பு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாமகவின் ஓட்டு வங்கி இல்லாவிட்டால் எடப்பாடி அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு ரொம்ப கடினமாக இருக்கும். அவரது சொந்த தொகுதியிலேயே மிக கடினமாக இருக்கும். அந்த ஓட் பேங்க் கால்குலேஷன் தான் பாமகவுக்கு அவர்கள் அந்த ஒரு சீட்டு விட்டு கொடுத்திருப்பது. தம்பிதுரை அவர்கள் ஒரு சீனியர் எம்பி, நீண்ட நாட்களாக அதிமுகவின் முகமாக இருக்கிறார், டெல்லி முகமாக இருக்கிறார், உதவி சபாநாயகராக இருந்திருக்கிறார். எனவே தம்பிதுரைக்கு கொடுப்பார்கள் என்று ஓரளவுக்கு எதிர்பார்த்த விஷயம்தான். இன்னொரு சீட் நியாயமாக அதிமுகவுக்கு கொடுக்க வேண்டியது. தேர்தல் கம்பல்ஷன், காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒரு சீட்டு கொடுத்த மாதிரி அதிமுக பாமகவின் பிரிவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சீட் கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் பிளவு கிடையாது, பாமகவில் பிளவு இருக்கிறது. இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலிலே எவ்வாறு பிரதிபலிக்க போகிறது என்பது அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்டில் தான் நமக்கு புரியும். அதாவது கேண்டிடேட் போடும்போது தான், கேண்டிடேட்டோட மெரிட்
யார் எதிர்த்து நிற்க போகிறார்கள், இதையெல்லாம் வைத்துதான் அதை கால்குலேட் பண்ண முடியும். இப்போதே அதை நாம் பார்க்க முடியாது. ராஜ்யசபா தேர்தல் வேட்புமனு தாக்கல் நிறைவு, அதோடு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை எல்லா கட்சிகளும் துரிதமாக தொடங்கிவிடும். உதாரணமாக ஓபிஎஸ் அவர்களின் இணைப்பு கூட்டம் அது 7ஆம் தேதி பிக்ஸ் ஆகியிருக்கிறது. ரொம்ப ஷார்ட் பீரியடு. மதுரையில் சிறுமங்கலத்துக்கு பக்கம் ஒரு பெரிய ரெட்டியார் இடம், ஒரு 40 ஏக்கர் நிலம், அது எனக்கு நன்றாகவே தெரியும். அதை காலி செய்து 2 தினங்களுக்குள் பெரிய ஏற்பாடுகள் நடக்கின்றன. இன்னைக்கு தேதி 5, 7ஆம் தேதி முதலமைச்சர் கலந்து கொள்கிறார், நேரடியாக கலந்து கொள்கிறார். 1 லட்சம் பேரை கூட்டுவதற்கு ஓபிஎஸ் தரப்பு ஏற்பாடு செய்திருக்கிறது. 50,000 நாற்காலிகளுக்கு மதுரையிலேயே ஆர்டர் கொடுத்திருப்பதாக காலையில் என் நண்பர்கள் கூறினார்கள். பெரிய ஏற்பாடாக தெரிகிறது. தேர்தல் இதிலிருந்து களை கட்டுகிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இப்போ ராஜ்யசபா தேர்தலுக்கு ஒரு காலக்கெடு இருந்தது. இன்றைக்கு தான் கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய. அப்படி கூட்டணிகள் இறுதியாகிவிட்டன. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, தேமுதிக ஜாயின் பண்ணியிருக்கிறதையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி என்டிஏவோட நிலை என்னவாக இருக்கு சார்? அவர்களுக்கான தொகுதி பங்கீடு மீண்டும் சிக்கலை நோக்கி தான் போகும். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு இங்கு 28 தொகுதிகள், பாரதிய ஜனதா அதை விட அதிகமாக எதிர்பார்க்கும். அதை விட அதிகமாக எதிர்பார்ப்பதை விட கூட ஆபத்து என்னவென்றால் அவர்கள் வலியுறுத்துகிற பேக்கேஜ் சிஸ்டம். அதாவது இங்கு திமுக கூட்டணி 2 சீட்டு 1 சீட் என்றாலும் திமுக பிரித்து கொடுக்கும். வழக்கமா அதுதான். திராவிடன் மேஜர் யாரோ அவர்கள் தான் அந்த தொகுதி நம்பரை சொல்ல முடியும். தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்து இன்னென்ன தொகுதிகள் என்று அடையாளம் காட்ட முடியும். ஆனால் அங்கு வேற மாதிரி தெரிகிறது. ஏற்கனவே என்டிஏவில் இருந்த கட்சிகள், புதிதாக என்டிஏவுக்கு வந்திருக்கும் கட்சி, இந்த புதிதாக வந்திருக்கும் கட்சி அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூறியதுதான் இது. அதிமுகவோடு சேர்ந்து பாமக சார்பாக இன்றைக்கு வேட்புமனு தாக்கல், ராஜ்யசபா வேட்புமனு தாக்கல். அப்படி என்றால் அந்த பேக்கேஜ் சிஸ்டத்துல 2 பிரிவு. ஒரு பிரிவு அதிமுகவும் பாமகவும், இன்னொரு பிரிவு பாரதிய ஜனதா தலைமையின் கீழே ஏற்கனவே என்டிஏவில் இருந்த கட்சிகள். உதாரணமாக அமமுக, அதே மாதிரி ஏசி சண்முகம் அவர்களின் புதிய நீதி கட்சி, இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆக இந்த பேக்கேஜ் சிஸ்டம் எப்படி உண்மையிலேயே ஒர்க் பண்ண போகிறது என்று எனக்கு புரியவில்லை. அதாவது பேக்கேஜுக்கு மொத்தமாக அதிமுக சீட்டு கொடுத்தா அவர்கள் பிரித்து கொடுப்பார்களா, அல்லது வழக்கம் போல அதிமுகவை பிரித்து கொடுக்குமா? பாமக அன்புமணி அவர்கள் தனியாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருப்பதை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. நியாயமாக இது எப்படி நடக்கும் என்றால், எல்லா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கலின் போது அவர்கள் கூட வருவார்கள். யாராவது பெரிய தலைவர்கள் வருவார்கள், அல்லது ஒரு நடுவில் இருக்கிற தலைவர்களாவது வருவார்கள். அப்படி தெரியவில்லை. எனவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியின் குழப்பங்கள் நாளை முதல் நமக்கு ஒவ்வொன்றாக வெளியே வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு தராசு ஷியாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.